ஹலோ, இன்றைக்கி வந்து 2 பாயில்ஸ் வச்சு நம்ம ரீடிங்ஸ் பார்க்க போகிறோம். பாயில் 1, பாயில் 2. பாயில் 1 என்ன மாதிரியான ரீடிங்னா, காஃபி கப் ரீடிங் பாயில் 1. பாயில் 2 கேண்டில் வேக்ஸ் ரீடிங். உங்களுக்கு எந்த மாதிரியான ரீடிங் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசு சொல்லுதோ அந்த ரீடிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரீடிங் பார்க்கறதுனால உங்களுக்கு அதில் எதனா மெசேஜஸ் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் 2 ரீடிங்குமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்கலாம். ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கு இதில் இருக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன காமனாக சொல்கிறேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரொம்ப பதட்டம் அதிகமாக இருக்க, ஹார்ட் பீட் அதிகமாக உங்களுக்கு சில பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவசரம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம், காம் மைண்டாக இருங்க. சரியா? ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. உங்களுடைய காஃபி கப் ரீடிங் என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது? காஃபி கப் ரீடிங் நீங்கள் செலக்ட் பண்ணவங்க, நீங்கள் ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்க பர்சனாக இருக்கலாம். எப்போவுமே ஸ்டார்டிங் பாஸ்டில் இதனால் நிறைய சில தவறான விஷயங்களில் நீங்கள் இன்வால்வ் ஆகிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் அதில் மாட்ட போய் தப்பித்து வந்திருக்கலாம். சில பேர் வந்துட்டு சில கசப்பான சில டார்க் சீக்ரெட்ஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சுருக்கலாம், பாஸ்ட் பற்றின சில விஷயங்களை சில பேர். ஓகே. ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த கில்ட் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றது தான் நீங்கள் வணங்குற உங்களுடைய கடவுள், உங்களுடைய ஆன்சஸ்டரோட கோரிக்கை. சரி? அந்த கில்ட்ன்றது இன்னும் நீங்கள் மனசில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அந்த விஷயத்துலேருந்து ஹீல் ஆக முடியாது. அடுத்த நல்ல விஷயங்களுக்கு உங்களால் மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ஃபீல் மைண்டில் வர்றது சகஜம். ஓகே, அது பாஸ்ட். இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் டோட்டலி வேறு பர்சனாக இருக்கீங்க, வேறு மாதிரியான ஒரு இடத்துல இருக்கீங்க, வேறு மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணி போயிட்டுருக்கிறீங்க. பாஸ்ட் பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. ஓகே. ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய காட் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. சரியா? உங்களுக்கு எந்த மாதிரியான ரீடிங் வந்துருக்குன்னு பார்ப்போம். தெரியுதா? அப்படி எடுத்துகிட்டு வரட்டுமா? தெரியுதா? தெரிகிறதா? ஓகே. உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு மனசில் புதைச்சி வச்சுருக்கிறத ரிலீஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் போக விடுங்க. நீங்கள் அந்த 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 பெயின், அந்த ஃபீலிங்கை நீங்கள் வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். சரியா? அது எதுவாக இருந்தாலும் சரி. உங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நியூ லைஃபுக்கான அந்த கதவை வந்துட்டு கடவுள் உங்களுக்காக திறந்து வச்சுருக்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய அவ்வளோ அந்த நேரம் தான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இதெல்லாமே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்டர் ஆகுறதுல உங்களுக்கு தான் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வாங்க. ஓகே. எல்லா விதத்திலும் கடவுள் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த பாதை, எந்த ரூட், எந்த விஷயம் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய லைஃப்பில் எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கடவுள் உங்கள் கூட இருக்கிறாங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்காக அந்த பாதை உருவாக்குறாங்க. ஒரு பாதையே இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு பாதையை உருவாக்கி தராங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் வந்துட்டு பின்னோக்கி போகக்கூடாது. நீங்கள் அந்த இடத்துல நின்றுடக்கூடாது. வழி தெரியாமல் ஏதோ சில பிரச்சனைகளால் நீங்கள் அப்படியே இருந்துடக்கூடாதுன்றதுக்காக பாஸ்டில் நீங்கள் சில பேர் வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலையோ சில தவறுகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதை திருத்திக்கிட்டு ஒரு நல்ல லைஃப்க்காக நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. சில பேர் உங்களோட பேரண்ட்ஸ் மனசை நோக்கடிச்சிருக்கீங்க. சில பேர் உங்களோட சிஸ்டர்ஸ், பிரதர் அவங்களுடைய மனசை நோக்கடிச்சிருக்கலாம். சில பேர் உங்களுடைய ஆஃபீஸில் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன் கிட்ட
எடுத்தறிஞ்சு பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு அந்த டைம் நீங்கள் இந்த சுச்சுவேஷனால் அவங்க மேலே கோவத்தை காட்டுற மாதிரி அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு வெறுப்பான ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க சில பேருக்காக. சரி, யாருக்கு மெசேஜஸ் எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க கூடாது. சரியா? நீங்கள் போகிற எந்த விதமான பாதையாக இருந்தாலும் சரி, அது கல்லா மண் முள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக கிளியர் பண்ணி கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த பாதையை உங்களுக்காக க்ரியேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியல நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க. வாழ்க்கையின் பாதை அது சொல்லுவாங்களா, அந்த டைலாக்ஸ் அந்த மாதிரி எதை நோக்கி போகிறேனே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எதற்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வரும், என்ன மாதிரியான ஒரு பாதை வரும், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் கடவுளை மனசில் நினச்சிட்டு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அந்த தன்னம்பிக்கையான ஒவ்வொரு ஸ்டெப்பும் கடவுள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கார் மறைமுகமாக. ஏதோ ஒரு விஷயத்தினாலோ ஏதோ ஒரு பர்சன்னாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பாஸ்டில் ஒரு மலையே கடந்து வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாரத்தை, அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க லைஃப்பில். சில பேர் இன்னமும் சில விஷயங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு நேரம் தான் உங்களுக்கு. ஏன்னா எல்லா விதத்திலும் கடவுள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரொம்ப பிளஸ்டு பர்சன், ரொம்ப பிளஸ்டு பர்சன். நீங்கள் பழசை நினச்சிட்டு இருக்காதீங்க. இதுக்கு நான் தகுதியானவங்களான்றது சில பேர் மைண்டில் நினச்சிட்ருக்கீங்க மனசில். நீங்கள் தகுதியான பர்சன். கடவுளோட இந்த மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் இந்த மாதிரியான வரப்போகிற ஒரு பெஸ்ட் லைஃப்காகவும் நீங்கள் தகுதியான பர்சன். ஓகே, எல்லா விதத்துலேயும் நீங்கள் தகுதியான பர்சன். நீங்கள் எந்த விதத்திலும் குறைஞ்சவர் கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது, எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, சப்போர்ட் இல்லை, எனக்கு யாரும் எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் பின்னாடியே தான் உங்களுக்கு கடவுள் இருக்காங்க. பின்னாடியே இருந்துட்டு உங்களுக்கான அந்த பாதையும் உருவாக்குறாங்க. உங்கள் பின்னாடியே தான் இருக்கிறாங்க மறைமுகமாக. உங்கள் பின்னாடியே தான் இங்கே எங்கே போனாலும். அதனால தான் ரொம்ப பிளெஸ்டு பர்சன் சொன்னேன். ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு அந்த பாதுகாப்பு, அந்த இது எல்லாமே உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாங்க. சில கசப்பான விஷயங்கள் நீங்கள் இன்னமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, சில விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் வரப்போகக்கூடிய ஒரு வாழ்க்கைன்றது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்பவே ஒரு நல்ல பிளெஸ்டான ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குது. ஒரு பில்லர் மாதிரி தான் இருக்கிறாங்க உங்களுக்கு கடவுள். உங்களுக்கு ஒரு பில்லர் மாதிரி தான் இருக்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கிறீங்க. இதுக்கு முன்னே நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் ஈடுபாடு இருக்கவும் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் கடவுள் மேலே அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அந்த மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள் கடவுள்கிட்ட அப்போ கிடையாது. ஒரு அம்மா வந்துட்டு குழந்தை என்ன தான் தப்பு பண்ணாலும் வந்துட்டு மன்னிச்சுட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ஏற்றுக்கிற மாதிரி கடவுள், நீங்கள் வணங்குற கடவுள். நீங்கள் பாஸ்டில் பண்ண எந்த விதமான தப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள நீங்கள் நிராகரிச்சிருந்தாலும் சரி, கடவுளை எல்லாத்தையும் அவங்க எதுவுமே அவங்க இது பண்ண பெருசு பண்ணாமல் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விதமாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பின்னாடியே தான் இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு விஷயத்துக்கான அந்த கிளாரிட்டியாக இருக்கட்டும், அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்ஸஸாக இருக்கட்டும், உங்கள் பின்னாடி வேறு யாரும் இல்லை, கடவுள் தான் இருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகே, நடுவில் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து வழி மாறி போயிருக்கலாம். ஆனால் அந்த டைம் கூட உங்களுக்கு கடவுள் கைவிடலை. வழி மாறி போயிருக்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி கொஞ்சம் நீங்கள் டிஸ்டாச் பண்ணியிருக்கலாம் கடவுள்கிட்ட இருந்து. அப்போ கூட கடவுள் உங்களை விடலை. ஏன்னா ஏதோ ஒரு கார்னர் அந்த மனசில் ஒரு மூலையில் உங்களுக்கான அந்த நம்பிக்கை உயிரோட தான் இருந்தது. கடவுள் பற்றின அந்த நம்பிக்கை இருந்தது. அதனால் கடவுள் உங்களை எப்போவுமே கைவிடலை. எல்லா விதத்துலேயும் உங்களை பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பண்ண போகிறது எந்த விதமான ஒரு பெயினாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கில்ட்டி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுட்ருக்கீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்கள்.
ஹீல் ஆகுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிவைன் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதுதான் உங்களுக்கான இது. நான் ஆல்ரெடி இதோட சேர்த்து சொல்லிட்டேன் நான். ஸோ அதெல்லாம் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இல்லை இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ண வேணும், அது மட்டும்தான். ஓகே, கண்டிப்பாக அந்த மெசேஜஸ் யாருக்கு ரெசனேட் ஆகிருக்கும் என்று எனக்கு தெரியாது. ரெசனேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் கமெண்ட்டில் தெரியப்படுத்தும். ஓகே, ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. லைஃப் இப்போ வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்குன்னா பொறுத்துக்கோங்க, அமைதியாக எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் உங்களுக்கு போகிற அந்த லைஃப், உங்களுடைய ஃப்யூச்சர், நீங்கள் என்ன ஏஜாக வேணால் இருங்க, உங்களுடைய ஒரு நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். இப்போது பைல் 2 செலக்ட் பண்ணவங்க கேண்டில் வேக்ஸ் ரீடிங், கேண்டில் வேக்ஸ். ஓகே, பைல் 2 கேண்டில் வேக்ஸ் செலக்ட் பண்ணவங்க, இது உங்களுக்கான ரீடிங். வாவ் 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 இது தெரிஞ்ச விஷயந்தான் எனக்கு. ஏன்னா பைல் 2 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு பற்றிக்கிறீங்க சட்டுன்னுட்டு, அதே சமயம் புஷ்ஷுன்னு போயிடுறீங்க. அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு புரிஞ்சிருச்சுன்னுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, யாரை கேட்குறது, இந்த மாதிரியான சில விஷயம் இருக்குது. உங்களுக்கான ஒரு ஃபீலிங்ஸ், இமோஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் அதே மாதிரி இருந்து பழகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீலிங்ஸ்லேயே பழகிட்ட பர்சனாக தெரியுது. அதனால் நீங்கள் வந்துட்டு அது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தவறான விஷயம். தெரிஞ்சே போயிட்டு குழியில் விழாதீங்க. சில பேர், நான் எதுக்கு சொல்கிறேன்னு சில பேருக்கு புரியும். நான் எதுக்கு இந்த விஷயம் சொன்னேன், இந்த ஒரு லைன், தெரிஞ்சே போய் குழியில் விழாதீங்கன்னு சொல்லிட்டு. சரியா? Pile 2 வேண்டிக்கிறனால ஒன்றும் ஆகாது. புரியுதா? யாரோ வேண்டிக்கிறீங்க கடவுளேன்னு சொல்லிட்டு, வேண்டிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. அதுக்கான சில விஷயங்கள் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து பண்ணணும். சரியா? ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். சில விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து பண்ணணும். சில விஷயங்கள் நீங்கள் விட்டு விலகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் தயாராக இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அவரும் தயாராக இருக்கிறாங்க. கடவுள் எப்பவுமே ரெடியாக தான் இருக்காங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதுக்காக. எல்லாமே வந்துட்டு உடனே நடக்கிறது கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கடவுள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? பெருமூச்சா விடுறீங்க, என்னையும் விட வைக்கிறீங்க பெருமூச்சு உங்களுடைய எனர்ஜினால். ஓகே, அதுதான் உங்களுக்கான விஷயங்கள். சில விஷயங்களை வந்துட்டு நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க, கஷ்டங்களை. சில பேர் வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டிய சில விஷயங்களுக்கு மற்றவங்க உங்களுக்கு சொல்லி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த விஷயம் பண்ணாதீங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். இப்போ நான் கூட கைடன்ஸ் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் கைடன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் நான் எப்போவுமே கடைசியாக சொல்கிறது என்ன, நீங்களும் உங்களுடைய இன்ட்யூஷன் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு நான் கேட்பேன் கண்டிப்பாக. நான் நீங்கள் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதைப்படி நீங்கள் முடிவு எடுங்கன்னு தான் சொல்வேன்.
சில பேர் என்கிட்ட ரீடிங்க்கு வரவங்க கிட்ட. ஏன்னா எல்லாருக்குமே இன்ட்யூஷன்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. அது நல்லபடி நம்ம அதை வந்து பயன்படுத்த கற்றுக்கணும். லைஃப் லாங் வந்து யாருமே யார் கூடயும் வரப்போகிறது கிடையாது இல்லையா? நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நமக்கு ஒருத்தவங்களுடைய அந்த கைடன்ஸ் தேவைப்படுது. அது அம்மா நமக்கு கொடுக்குற கைடன்ஸாக இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு டீச்சராக இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு குருவாக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் குருவாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும். கடவுள் கூட எப்போவுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பின்னாடி தெரியாமல் இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க தவிர, நீங்கள் எதுவுமே பண்ண உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்களாம் என்றைக்கு எழுந்து ஒரு விஷயத்தை தானாக பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் முன்னேற முடியும். நிறைய கஷ்டங்களை வந்துட்டு ஆல்ரெடி 1008 கஷ்டம் இருக்குது. அதில் இன்னொரு ஒரு 10 12 சொல்லி நீங்களாக எடுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சேர்த்துக்கிட்டே இருக்காதீங்க உங்களுடைய கஷ்டங்களை. சரியா? நல்லா ஒரு பூ மாலையாகவே ஆக்கி கஷ்டங்களை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாலையாக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் தேடுற அந்த லைஃப் உங்கள் முன்னாடி தான் இருக்குது. ஆனால் எப்படின்னா இது கண்ணாமூச்சி விளையாடுற கதையாக இருக்குது. உங்களுடைய ஒரு நல்ல லைஃப்பும் நீங்களும் வந்துட்டு ஒரு கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் முன்னாடி உங்கள் கூடவே தான், உங்கள் மனசுக்குள்ளேயே தான் இருக்குது சில விஷயங்கள். நீங்கள் ஸ்டெப் எடுக்க வேண்டிய சில விஷயங்களாக இருக்கட்டும், லைஃப் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிற விஷயம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பொறுமை இல்லை. மெயினாக சில விஷயங்களை வந்துட்டு யோசிக்கிறதுக்கு அந்த ஒரு பக்குவம் சில பேர்கிட்ட இல்லை. சில பேர் பார்க்க மறக்குறீங்க சில விஷயத்த. குபேரன் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்கள் சைட்லேருந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. குபேரன், பணம், மகாலட்சுமி அவங்களுடைய தரிசனம் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சைட்லேருந்து சில விஷயங்கள் நீங்கள் பாசிட்டிவாக சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் நீங்கள் இக்னோர் பண்ண வேண்டியிருக்கு. உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நான் பிட் அடித்து நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்லிலாம் இருந்தீங்கன்னா லைஃப்லேயும் முடியாது. எக்ஸாம்ஸ்லேயே பிட் அடித்து பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு நான் பிட் அடித்து நான் பாஸ் பண்ணுவேன்ற ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனில் சில பேர் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிற அந்த பென்டக்கிள்ஸ் எப்படி வரும்? மகாலட்சுமி அந்த குபேர பகவான் எப்படி வருவாங்க வீட்டுக்குள்ளே? எது சேர்த்துருக்கீங்களோ இல்லையோ பைல் 2 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க எதிரி நிறைய சேர்த்துருக்கீங்க. ஃபேன் கிளப் நிறைய சேர்த்து வச்சுருக்கீங்க. அங்கங்கே நிறைய சிஐடி இது பார்க்குற மாதிரி சிசிடிவி கேமரா மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க. நிறைய பர்சன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களை ரொம்ப சில பேர் வந்துட்டு இன்னமும் கான்ஃபிடென்ட் இல்லை உங்களை நீங்களே வந்துட்டு தாழ்த்திக்கிறீங்க சில விஷயங்களில். எல்லா விதத்துலேயும் நீங்கள் தகுதியான பர்சன் தான். நீங்கள் என்ன நினச்சாலும் எதை பற்றி நினச்சாலும். அதனால் பார்த்தீங்களா, உடனே உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறது, சில பேரோட ஜட்ஜ்மெண்ட்னால், சில பேரோட வார்த்தைகளால் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிறது, உடனே மனசொடைஞ்சி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பைல் 2 பேபிஸ்.
லார்ட் விநாயகர் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. லார்ட் விநாயகர் பிளெஸ்ஸிங்ஸ். எந்த விஷயமா இருந்தாலும் அப்படியே அந்த ஒரு சட்டுன்னு அதை பிடிச்சிக்கிறீங்க ஒரு விஷயத்த. அந்த அளவுக்கு டேலண்டட் பர்சன். அதே வேகத்தில் சட்டுன்னு அந்த என்ன சொல்கிற ரொம்ப டவுன் ஆகிடுறீங்க சில விஷயத்தினால. அந்த ஆக்டிவ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குதோ அந்த பேஷன் அது எல்லாமே அப்படி புஷ்ஷுன்னு போயிடுது. உங்களோட பாரத்தை உங்களால் தாங்க முடியலன்னா, உங்களுக்காக சொல்லி கொட்டி தீக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா கடவுள்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எங்கே உட்காந்து பேசினாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் கடவுள்கிட்ட போய் நீங்கள் முறையாக கோவிலில் உட்காந்தோ பூஜை அறையில் உட்காந்தோ நீங்கள் முறைப்படி பேசினா தான் கடவுளுக்கு கேட்கும், அந்த யூனிவர்ஸ்க்கு கேட்கும்ன்றது கிடையாது. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் மனசில் சொல்கிறத கடவுளுக்கு தெரியும். நீங்கள் வாய் விட்டு சொல்லணும்னு சொல்லி கிடையாது எந்த விஷயம். சரியா? உங்களுடைய பாரத்தை இறக்கி வைங்க கடவுள்கிட்ட. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்குன்னா ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட் இல்லை, அவங்கக்கிட்ட என்னோடய கஷ்டத்தை நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக கேட்குறேன். ஓகே? ஒன்று கடவுள்கிட்ட சொல்லுங்கள், இல்லை என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு அப்போ தான் மனசு பாரம் குறையும். அப்படின்னா நான் கேட்குறேன். சரியா? நான் எப்போவுமே இங்கே தான் இருக்கேன். நீங்கள் என்னை ஃப்ரெண்டாக நினச்சிக்கலாம், என்ன அக்காவாக நினச்சிக்கலாம், எப்படி நினைக்கிறீங்களோ. சரியா? ரொம்ப கஷ்டப்படுறீங்கம்மா, நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களை பாரத்தை இறக்கி வைக்கிறதுல சில விஷயங்கள் நீங்கள் ஓப்பனாக பேசுகிறதுல கூட கஷ்டப்படுறீங்க. சில இடத்துல நீங்கள் மாற்றிக்கோங்க அந்த குணத்தை. உங்களுக்கு தேவை ஒரு விஷயம், உங்களுக்கு தேவைப்படுது லைஃப்பில், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் பெற்றவங்க கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. வேலை செய்கிற இடத்துல பாஸ் கிட்ட எதுனா ஒரு விஷயம் நீங்கள் பேசி அவங்கக்கிட்ட நீங்கள் கிளியர் பண்ணணும்னா ஓப்பனாக பேசுங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பேசணும், கிளியர் பண்ணணும், பார்ட்னர்கிட்ட பேசுங்க. பேசுனாதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சரியா? ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப 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 கஷ்டப்படுறீங்க. நீங்கள் ஈஸியாக உங்கள் மனசில் என்ன, உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுன்றது ஈஸியாக சொல்லக்கூடிய பர்சனே கிடையாது. எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளேயே தான் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க எல்லா விஷயமும். நீங்கள் நல்லது தான், சில விஷயம் மைண்டில் நம்ம வச்சுக்கிறது நல்லது தான். அதிகமாக நம்ம வெளியில் சொல்லாமல் சில பேர்கிட்ட இருந்தாலும் சில சமயத்தில் அதெல்லாம் சேர்ந்து 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 ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். உடம்பு முடியாமல் போகிறது, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது, டிப்ரெஷனில் போகிறது, இது எல்லாமே நீங்கள் தானாகவே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இல்லை, கொடுக்க ரெடியாக இல்லை. உங்களுடைய மனசில் இருக்க சில விஷயங்களை வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. பாருங்க, கடவுள்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்றது கடவுள்கிட்ட சொல்லுங்கள். இல்லை இந்த விஷயமா நீங்கள் ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் இடத்துல பேசணும்னா அவங்கக்கிட்ட அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். சொன்னால் தான் அதுக்கான கிடைக்கும். ரெண்டுமே முடியலன்னா என்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். தவறான விஷயம். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாதீங்க. எந்த விஷயத்துக்காகவும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாதீங்க. தனியாக நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் லைஃப்பில். நீங்கள் நிறைய விஷயம் சாதிக்கலாம். நீங்கள் உங்களை நீங்களே குறைச்சி எடை போடுற மாதிரி இருக்குது சில விஷயங்கள்லாம். உங்களை யாரும் தாங்கி பிடிக்க மாட்டாங்க. யாரும் உங்கள் கூட இருக்கிறவங்களோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ சம்டைம்ஸ் சில பேருக்கு வாய் சொல்லுவாங்க தவிர உண்மையாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஹெல்ப் இருக்காது.
அதனால தான் எந்த சுச்சுவேஷன்லையும் எப்போவுமே கடவுளை தவிர வேறு யாரோட ஒரு ஹெல்ப்பும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, டேக் கேர். மகாலட்சுமி ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்குது, விநாயகரோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் குபேர் பகவான் காயின்ஸ் வேணும்னா உழைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணுன்றது அதுலேயும் கவனமாக இருங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ். பை.